பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் அநேக காரியத்தை பேசலாம், ஆனால் 6 செய்தி தான் ஒரு வாரத்துக்கு. அதனால் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வழி இல்லை. இந்த எஸ்தருக்கு தன் தகப்பன் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவள் மேன்மைக்கு வருவதற்கு ஒரு பெரிய காரணம் ஒன்று உண்டு. அவள் தகப்பன் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோமோ தெரியாது. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அப்படி திருப்பிக்கிறீங்களா? எல்லாரும் அப்படி திருப்பி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பா முன் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பா முன் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒன்னாய் தந்தே இரவெல்லாம் காத்தே மறவாத எல் நேசனே மறவாத எல் நேசனே உறவாடி பகிர்ந்திருப்பே கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவனே உமக்குத்தா அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவுள் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவுள் திருப்பாதமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. எஸ்தருக்கு அந்த மேன்மை அடைவதற்கு, அந்த மேலான இடத்துக்கு போவதற்கு ஒரு காரியத்தை மொர்தெக்காய் கற்றுக் கொடுத்திருந்தான். இன்னைக்கு நாமளும் அதை கற்றுக்கொள்ளணும். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள் மொர்தெக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நம்ம கூறு கோத்திரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் என்ன ஜாதி தெரியுமா? ஹலோ, ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும். ஆமா, அநேக நேரங்களில் ஆபிரகாம் விட வேண்டியதை விடாதனால தான் அவன் சாவுல இஸ்மவேல் வந்து நின்னான். என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும். ஆதியாகமம் 12:1 வாசிக்கிறோம்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமை நோக்கி ஆ, நீ உன் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க உன்னை பெரிய ஆளாக்குவேனார், பெரிய ஜாதியாக்குவேனார். ஆனா இவர் என்ன செய்தா தெரியுமா? பெண் பார்க்க போகும்போது வேற இடத்துக்கு போகக்கூடாது, என் இடத்துக்கு போட்டுட்டார். என் இடத்துக்கு தான், இடத்தாட்ட தான் முன்னெடுக்கணும். அங்கதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆனது. அநேக நேரங்களில் நாம் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா அங்கே போய் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அந்த ஆள் இந்த ஆள் ஒன்றுங்களே. என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வர்றோமோ அன்னைக்கு எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அதுவும் மறிச்சிடணும், அடக்கம் பண்ணப்பட்டணும். நான் சிலுவையில் அலையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்க. அப்போ அவர் இருந்தாருன்னா நமக்கு அந்த எண்ணம் வரலாமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் உள்ளுக்க வந்த பிறகு இந்த ஜாதி படுத்துகிற பாடு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தன் சண்டை, நான் பெரியாள் நீ பெரியாள். என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வர்றோமோ எல்லாத்தையும் சிலுவையில் அடிக்கிறது இல்லை. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் எதை அரைஞ்சிருக்கோன்னு தெரியலை. எனக்கு கண்பானுடைய எஸ்தர்ட்ட சொல்லியிருந்தான், நீ அங்கே போய் என்ன சொல்லக்கூடாது, உன் கூர் கோத்திரத்தை பற்றி என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம். அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அது மட்டும் இல்லை, மொர்தெகாய்ட்ட இன்னொரு குணம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தருடைய சுகச்செய்தியையும். அவனுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அவன் தெய்வீக சுபாவம் உள்ள ஒரு மனிதன். யாரு? மொர்தெகாய். ஏன்னா அவன் என்ன செய்வான்? எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும், அவளுடைய நடக்கும் காரியத்தை அறிய மொர்தெகாய் நாள்தோறும் கன்னிமாடத்து முத்தத்திற்கு முன்பாக வருவார். ஆண்டவர் எப்படி ஆதாம் ஏவாளை படைச்சு அவங்கள்ட்ட அப்படியே தினந்தோறும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேடி வந்து என் பிள்ளை எப்படி இருக்கான் அவர்களோடு பேச வந்தார். அதை போல தன் மகளின் சுகத்தை அறிவதில் தான் கண்ணாக இருந்தான். ஏன்னா இன்றைக்கி சொல்கிறோம்ல, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண்டுஞ்சார், கருமமே கண்ணாயினார். காரியத்தில் ரொம்ப முக்கியமாக நிற்கிறவன் யார்? மொர்தெகாய். கரெக்டாக அவனுக்கு என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு நாளும் வருவான். எஸ்தர் எப்படி இருக்கிறா, அவள் அங்கே மேலேருந்து இவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் வரும்போது தான் பெரிய மாற்றம் வருது. ஏன்னா இவன் அலறிக்கிட்டு வாரான். என்னன்னா யூத ஜனத்துக்கெல்லாம் ஒரு அழிவு செய்தி வந்துருச்சு, நீ மட்டும் சும்மா இருக்கே அழுதிட்டு வாரான். அவன் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். சரி. அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினாள். நமக்கு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தோட நம்மளை தேடி எல்லாம் சுகபோக வரும், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. விரும்பினா எல்லாம் வரும், சுகபோகம் வரும். இயேசு அன்னைக்கு இருக்கும்போது சாத்தான் வந்து சொன்னா, என்னை படிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உமக்கு என்ன செய்வேன், தருவேன். உடனே அவர் பணிஞ்சிருந்தாரா? நாமளா தான் ஒரு தடவை தானே உடனே சொல்லிடுவார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். வசனத்தை வச்செல்லாம் உங்களுடைய பாதம் கல்லீரிடாதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார் எழுதியிருக்க. அவர் சொன்ன உன் தேவனாகிய கர்த்தரை பறிச்சு வராதுன்னு எழுதியிருக்கு. எனக்கு அன்பானவளே, அநேக நேரங்களில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதனால தான் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுனா 3ஆம் அதிகாரத்தில், புத்திகெட்ட கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் இதயத்தை மயக்கினவன் யார்? ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானாலும் அப்படியே செய்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களை மயக்கினது யாருன்னு கேட்குறான். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாமளும் பாடுறோம்ல, நாமளும் என்ன செய்யறோம், நோக்கி பார்த்ததுனால என்ன உண்டு, அழகா பாடுவோம். என்ன பாடுவோம்? நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா,
உண்மையை எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. நோக்கி எதை பார்க்கிற? இவர் தன்னுடைய மக என்ன நடக்குது அதில் தான் நோக்கமாக இருப்பான். அரண்மனை என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? சபையில் செய்ய வேண்டிய ஊழியம். 24 மணி நேரத்தில் எதையாவது நம்ம கர்த்தருக்காக செஞ்சுருக்கோமா? அவன் இருக்கிற வீட்டில் இருக்கிற நேரம் கொஞ்சம் மீதி நேரம் போல எங்கே நிற்பான்? அரண்மனை முற்றத்திலே தான் நிற்பான். எஸ்தருக்கு என்ன நடக்குது என்ன நடக்குது? சுத்திகரிப்பு. அடுத்த நாங்கப்பா இதில் தேறிட்டாளா, அடுத்ததில் தேறிட்டாளா? அவனுடைய நோக்கம் முறை எப்படி? ஆதாமை உண்டாக்கின தேவன் ஏவாளை கொடுத்து 2 பேரை தினம் பார்க்க வந்தாரே, எத்தனை அன்பு! பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன செய்வார்? உலாவுவார். தேவன் தோட்டத்தில் இவங்களோட சேர்ந்து நடப்பார். ஆனால் அந்த ஆதாம் ஏவாளால் அவரோ தொடர்ந்து நிற்க முடிஞ்சா? இல்லையே. இங்கேயும் அப்படிதான். மொர்தெக்காய் தினந்தோறும் வருவான் அந்த கன்னிமாடத்து முற்றத்திலே. எஸ்தருக்கு என்னாச்சு, எஸ்தருக்கு என்னாச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி கேட்டு அவளை சொல்லி கொடுத்து உருவாக்கினதுனால தான் ஒரு நாள் அவள் தாதிகளோடு ஜெபித்து விட்டு 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். ஏன்னா அனுமதி இல்லாம வந்தா கொலை செய்யப்பட வேண்டும். நான் செத்தாலும் சாகிறேன் போனா அங்கே தயவு கிடைத்தது. சில நேரத்தில் நம்ம இந்த ஊழியத்தில் நன்மையை செஞ்சுட்டு பலனில்லையே எதிர்பார்க்கக்கூடாது. மொர்தெக்காய் ஒரு நன்மை செஞ்சான். என்ன நன்மை? 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 21ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ராஜாவை எப்படியாவது வருமா வச்சு கொல்லணும்னு பித்தானா தேரேசன் 2 பேர் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டு எஸ்தருக்கு போய் சொல்லி ராஜாவை காப்பாற்றினான். ஆனால் எதுவுமே அவனுக்கு செய்யப்படலை. ஆனால் ராஜா அவனை எப்படி கனம் பண்ணினார் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெக்காயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில உலாவரச் செய்து ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் கூறினான். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எது கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எது கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார். அந்த செங்கோல் நீட்டப்படுவதற்கு காரணம் என்ன? இவன் நன்மை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்கிறவல்ல. ஏன்னா நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4:7 அந்த மேன்மையை கர்த்தர் கொடுக்கணும். இந்த உலகத்தில் நினைச்சு எதிர்பார்த்தோம்னா இங்கேயே கணக்கு கொடுத்து முடிச்சிடுவார். வீட்டை கொடுப்பார், நல்ல குடும்பத்தை கொடுப்பார், பிள்ளைகளை கொடுப்பார், காரை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். அங்கே போய் நம்ம கணக்கு இருக்காது. இங்கேயே நம்ம முடிக்கணுமா அங்கே வேணுமா அது நம்ம கையில் தான் தீர்மானம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மொர்தெக்காய் இப்படி தாழ்மையிலேருந்து உயர்த்துறது மட்டுமில்லை, அவனுக்கு என்னென்ன கைக்கு வந்தது தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட. ஹலோ, ஏன்னா அந்த சத்துருவ பணியாதபடிக்கு உத்தமமாய் வாழ்ந்ததுனால
அவன் கையில போட்டிருந்த அந்த மோதிரம் வாசிங்க. தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். அதிகாரம் இப்ப யாருக்கு வந்துருச்சு? மொர்தெகாய். அது மட்டும் இல்ல, 15ஆம் வசனம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் அழகு இடிவரை ஆர்ப்பரிப்போம் அழகு இடிவரை ஆர்ப்பரிப்போம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை தகர்ப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் அலங்கள் இடிவரை ஆர்ப்பரிப்போம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த மொர்தெகாய் யாரு? பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன்னா தேவனுடைய வலதுகரத்தில் இருக்கிற மகன். அந்த வலதுகரத்தில் இருக்கிற மகனுக்கு வாக்குத்தத்தம் என்ன? உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகரத்தை பிடித்துக்கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன். ஏசாயா 41:13 வாசிக்கிறோம். இந்த வலதுகரத்தின் மகனான அந்த பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன் கீஸ் என்றால் தலை வணங்குகிறவன். இந்த கீசனுடைய குமாரன் சீமேயு, புகழ் பெற்றவன். இந்த சீமேயனுடைய குமாரன் யாவீரு, என்லைட்டன், தெளிந்த அறிவிலை தெளிவர் பெற்றவன். அவனுடைய மகன் இந்த மொர்தெகாய். ஆனால் சின்னவன் தான், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அரண்மனை முற்றத்தில் கிடந்தவன் தான். ஆனால் கர்த்தரை தேடி எப்போதும் ஆண்டவருக்குள்ள அவன் இருந்த நம்பிக்கையோடு இருந்ததுனால வாயில் காப்பாளனாய் இருந்த அந்த மொர்தெகாய் ஆமான் கையில் போட்டிருந்த மோதிரத்தோடு இளநீல இரத்தாம்பர வஸ்திரத்தோடு பட்டுகளை அணிந்து புறப்பட்டான். அதே 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ராஜாவின் வார்த்தையையும் அவனுடைய கட்டளையையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும். அதுவும் நல்ல விருந்து சாப்பிட்டு கொண்டாடுகிற நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தை, நீ கர்த்தருக்காக நிற்கும் போது உன்னை தேடி ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அநேக நேரங்கள் இதான் நமக்கு விளங்குறது இல்லை. ஆத்மா வரங்க நாம முதல்ல கர்த்தருக்குள்ள நின்னா நம்ம தேடி ஆத்மாக்களை கொண்டு வருவார். அநேக நேரங்கள் இதான் நமக்கு விளங்கலை. இந்த மொர்தெகாயிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம். என சின்னவன் 1000, பெரியவன் பலத்த ஜாதியாவான். ஆண்டவர் நிச்சயமா அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். ஆனால் ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நாம் காத்திருக்கிறோமா? யோசேப்பு காத்திருந்தான். அவமானங்கள் வரும், நிந்தைகள் வந்தது, அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனால் அவன் ஒரு நாள் கலங்கலை, ஒரு நாள் எந்த இடத்துலையும் புலம்பலை. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவனுடைய ஆத்மா இரும்பு கூட்டுக்குள் அடைபட்டு கிடந்தது. அவனை புடமிட்டது அந்த வார்த்தை.
ஒரு நாள் அவன் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு சொல்கிறேன், நீ நெடுநாள் காத்திருத்தல் உன் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாய் வரும். அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை கீழே பதவியில் இருக்கவங்க இதே பதவியில் இருக்கேன், எனக்கு ஒரு உயர்வு வருமா, எனக்கு ஒரு மாற்றம் வருமா, நான் இப்படியே தான் இருப்பேனா? இல்லைங்க, கர்த்தர் உங்களை நினச்சிருக்கிறார். அவர் ஆசீர்வதித்தே தீருவார். அவர் சிறியோரையும் பெரியோரையும் ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு பயந்திருந்ததுனால எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விர்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஷ்வேருவுக்கு இரண்டாவதாகவும் யூதருக்குள் பெரியவனும் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்தது மட்டுமல்ல, ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். அதுக்கு காரணம் என்ன? அவன் பெரிய ஆளா இல்ல, அவன் பெரிய படிச்சவனா இல்ல, பெரிய உத்தியோகத்தில் இருந்தவனா இல்ல, ஒரு அடிமையாய் இருந்தவனை கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கும் சொல்றேன், உன்னையும் உயர்த்த என்னையும் உயர்த்த அவரால் முடியும். நம்ம அநேக நேரங்களில் நமக்கு அது தெரியறதில்லை. நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் இடத்துல சொல்லும், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். தேற்றவாளன் பரிசுத்த ஆவி வல்லமையே மாறுமே. தேற்றவாளன் பரிசுத்த ஆவி வல்லமையே மாறுமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே மாறுமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. கேட்பதோடு விட்டுறாம மனதில் இந்த சத்தியத்தை வைத்துக்கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. இது வர்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து வருவதற்காக ஜெபிங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த தொலைக்காட்சிக்கான பொருளாதாரத்தை சந்திக்கப்படணும். எங்கள் சபை ரெண்டுமே பார்வையில்லாத மக்களுக்காக வைக்கப்பட்ட சபை. அக்கா மற்றவங்க வரக்கூடாதுன்னு இல்லை, இந்த பார்வையற்ற மக்களையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கணும். இவங்களை யாரும் நேசிக்கிறதுக்கு இல்லை, ஏதோ வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் அவர்களுக்கென்றே அவங்க தான் விஐபி. அவங்களுக்கு ஒரு ஆலயம் மதுரையில் ஒன்று, 2 திருநெல்வேலியில் ஒன்று. நீங்களும் வரலாம், பார்க்கலாம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இப்படிப்பட்ட கட்டுமான பணிகளுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை மரித்தா கூட ஃபியூனரல் காரியங்களுக்காக சொந்தங்கள் உறவுகள் செய்கிறதில்ல, அதற்கு கொடுக்க. எப்படி பிரதர் கொடுக்கம்பிங்க? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் கொடுக்கலாம், ஆனால் எங்களுக்கும் சில கணக்குகள் வைப்பதற்கு ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரிய தேவனுக்கும் கொடுக்கணுமே. ஆமாம், உண்மைதான். அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, அதற்கு நம்பர் இருக்கிறது, அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அப்படி தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு என்னையா கணக்கு அப்படிங்கன்னா இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். அது என்ன பண்ணுறது, 10லேருந்து 5ங்கிறீங்க? 24 மணி நேரம் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லலை. 24 மணி நேரம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு
நான் எடுக்காமல் ஃபோனை இன்னொருத்தர் எடுக்க சொல்லிட்டு ஐயா இல்லைன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? இருந்து உங்களுக்கு ஜெபிக்கணும். அதுக்காக தான் நீங்கள் கூப்பிடுறீங்க, உங்கள் வேதனையோடு கூப்பிடுறீங்க. அப்போ நான் பதில் சொல்லணும், இல்லைன்னு சொல்லி வரக்கூடாது. ஏதோ ட்ராவல்லையோ அல்லது ஊழியத்திலேயோ அல்லது கூட்டங்களே இருந்தால், ரெக்கார்டிங்கில் இருந்தால் ஒழிய மீதி நேரம் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மொர்தெக்காய், ஒரு எஸ்தர், இவர்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஏதோ கேட்பதோடு இல்லாமல் விதைக்கப்பட்ட விதை நல்ல நிலத்தில் விழுந்தது போல 1 10 60 100 வளர்ந்திருக்கிறீர்கள் செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும், பெரியோர் சிறியோர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியுடைய தொழிலை ஆசீர்வதியும், சரீர சுகபலத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கு எதிர்பார்த்த நன்மைகளை, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.